கந்தசஷ்டி விரதம் 2025 துவங்கும் முறை மற்றும் நல்ல நேரம். ஆறுமுகனுக்குரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்தசஷ்டி விரதம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதைதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பை கருப்பையில் வரும் என்ற பழமொழியாக கூறுவார்கள். கந்தசஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்பொழுதும் முருகனை சிந்தையில் வைத்து விரதம் இருங்கள். அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு செய்யலாம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த விரதமாக கருதப்படுவது கந்தசஷ்டி விரதம். திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, நோய்கள் தீர, வேலை என எந்த குறை தீர வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானை மனதார வேண்டி மகா கந்தசஷ்டியில் விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். கந்தசஷ்டி விரதம் பல முறைகளில் கடைபிடிக்கலாம். இவற்றில் உங்களுக்கு வசதியான முறையில் கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். வீட்டில் இருந்தோ அல்லது கோவிலில் சென்று தங்கியோ கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே விரதம் இருப்பவர்கள் கலசம் அமைத்தோ படம் மட்டும் வைத்தோ விரதம் இருக்கலாம். வீட்டில் கலசம் வைத்து விரதம் இருப்பவர்கள் கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியம், மஞ்சள் பொடி, ஒரு எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம், 2 ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு அதன் மீது தேங்காய், மாவிலை வைத்து கலசம் அமைக்க வேண்டும். வாழை இலை அல்லது தாம்பூலத்தில் நெல் அல்லது பச்சரிசி பரப்பி அதற்கு பிறகு கலசம் வைத்து கந்தசஷ்டியின் 7 நாட்களும் வழிபட வேண்டும். படம் வைத்து வழிபடுபவர்கள் ஒரு பலகையில் சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து அதன் மீது வள்ளி தெய்வ யானையுடன் இருக்கும் முருகப்பெருமானின் படத்தை வைத்து வழிபட வேண்டும். காப்பு கட்டாமலும் தினமும் முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். காப்பு கட்ட நல்ல நேரம். அக்டோபர் 22ஆம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைத்து கந்தசஷ்டி விரதம் துவங்குவதற்கான நல்ல நேரம் காலை 4 மணி முதல் 6 மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9:10 மணி முதல் 10:20 மணி வரை. பொதுவாகவே விரதம் துவங்குபவர்கள் காலை 6 மணிக்கு முன்பாக துவங்கி விடுவது சிறப்பு. காலையில் எழுந்து முதலில் குலதெய்வத்தை வழிபட்டுவிட்டு விநாயகரை வணங்கிவிட்டு வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு விரதத்தை துவங்கலாம். முதலில் என்ன நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கின்றீர்களோ அதை முருகப்பெருமானிடம் மனதார சொல்லிவிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறவும் இந்த விரதம் நல்லபடியாக நிறைவடைந்து அதன் முழு பலனும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்கலாம். முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு நிற மலர் சாற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது கோதுமை பாயாசம் அல்லது கோதுமை பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ற திருப்புகழை பாராயணம் செய்து அதை தினமும் காலையிலும் மாலையிலும் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகனை வழிபடும் முறை: வீட்டில் சட்கோண தீபம் ஏற்றி அதன் மீது 6 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். ஒரு நாளைக்கு 1 விளக்கு வீதம் அதிகரித்து கொண்டே செல்லலாம். கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்காமல் நாள் முழுவதும் முருகனை நினைத்து விரதம் இருக்க வேண்டும். கலசம் அமைக்கும் போது, படம் வைத்து வழிபடும் போதும் எப்பொழுதும் ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 108 முறை இந்த மந்திரத்தை சொல்வது சிறப்பு. இது தவிர கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் என முருகப்பெருமானுக்கு விருப்பமான பாடல்களை தினமும் காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்து வழிபட வேண்டும். இந்த முறையில் கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.